புதுச்சேரியில் வில்லியனூர் பகுதியில் அதிமுகவினரால் திறக்கப்பட்ட எம்ஜிஆர் சிலைக்கு ஓபிஎஸ் அணியினர் மீண்டும் திறப்பு விழா நடத்த முயன்றதால் அதிமுக மற்றும் ஓபிஎஸ் அணியினரிடையே மோதல் உருவாகும் சூழ்நிலை உண்டானதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் சிலையை திறக்க முயன்ற ஓபிஎஸ் அணியினரை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் வில்லியனூர் பகுதியில் எம்ஜிஆர் சிலையை கடந்த 1996ஆம் ஆண்டு அப்போதைய தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா திறந்து வைத்தார். இந்த நிலையில் சாலை விரிவாக்கத்திற்காக அந்த சிலை கடந்த ஆண்டு அகற்றப்பட்ட நிலையில் அதிமுகவின் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சிலை சாலை ஓரம் மீண்டும் நிறுவப்படும் என அரசு தெரிவித்தது. இந்த நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அதே பகுதியில் சாலை ஓரம் நிறுவப்பட்ட எம்ஜிஆர் சிலையை புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் திறந்து வைத்தார். இதனிடையே திறக்கப்பட்ட எம்ஜிஆர் சிலைக்கு மீண்டும் திறப்பு விழா இன்று நடைபெறுவதாக ஓபிஎஸ் அணியினர் அழைப்பு விடுத்தனர். பத்திரிகைகளிலும் இதற்கான அழைப்பு வெளியிடப்பட்ட நிலையில் இவ்விவகாரத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது காவல்துறையினரின் கடமை என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் நேற்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் சிலை அமைந்துள்ள பகுதியில் ஓபிஎஸ் அணியினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் தலைமையில் சிலை அருகே வந்து மாலை அணிவிக்க வேண்டும் எனவும் சிலையில் தங்கள் பிரிவினர் கல்வெட்டும் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதனால் அப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டதால் போலீசார் குவிக்கப்பட்டனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினரும் அங்கே குவிந்ததால் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்படும் சூழல் உருவானது. இதனால் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டு தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து காவல்துறையினர் ஓபிஎஸ் அணியினர் மாலை அணிவிக்கக்கூடாது என்றும் மீறி சட்டம் ஒழுங்கை பாதிக்கும் வகையில் நடந்து கொண்டால் கைது செய்யப்படுவீர்கள் என எச்சரித்தனர். ஆனால் ஓபிஎஸ் அணியினர் கலைந்து செல்லாததால் அவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். இதனை அடுத்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையிலான அதிமுகவினர் அங்கிருந்து கலைந்து சென்றனர். அதிமுகவினர் மற்றும் ஓபிஎஸ் அணியினர் இடையேயான மோதல் போக்கு காரணமாக வில்லியனூர் புறவழிச்சாலையில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.